தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அகமது சாஹிப் அவர் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் மற்றும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இடையே நடந்த அந்த வார்த்தை போர் பெரிய ஒரு பூதாகரமா இருக்கு. அவருடைய உருவப்படம்லாம் தமிழகம் முழுக்க இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில எரித்து மிகப்பெரிய போராட்டமும் நடந்திருக்கு. குறிப்பா ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார். திமுகவுடைய எம்பிக்களை பார்த்து நீங்களாம் அநாகரிகமானவர்கள் அப்படின்ற மாதிரி. இந்த சமாச்சாரம்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தர்மேந்திர பிரதான் அவருக்கு இது முதல் முறை அல்ல. உங்க கேள்வியில திமுக எம்பின்னு சொன்னீங்க. திமுக எம்பியை மட்டும் சொல்லவில்லை, தமிழ்நாட்டிலேன்னு போன அத்தனை எம்பியும் சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழருக்கு எதிரான தாக்குதல். தர்மேந்திர பிரதானை பொறுத்தவரையில அது அவர் பேசவில்லை, அவரை வார்த்தெடுத்த RSS உடைய சித்தாந்தம் பேசுகிறது. 1983 அகில பாரதிய வித்யார்த்திய பரிஷத் ABVP உடைய நேஷனல் செக்ரட்டரியா இருந்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலத்துல கூட அவரால் என்ன செய்ய முடியல, மக்களுடைய அந்த தேர்தல் களத்தை சந்திக்க முடியாமல் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியா உள்ள வந்தவர் தான். கடந்த முறை பீகார்ல இருந்து வந்தவர். ஏன் இவர் யாரு, தர்மேந்திர பிரதான் யார் என்பதை ஒரிசா மக்களுக்கே தெரியும். அங்க பிஜேடி ஜனதாதள் இருக்காங்களா, அவங்க தெளிவா நீங்க கேட்டிருக்காங்களா இல்லையா? நீ தேசிய லெவல்ல எஜுகேஷன் பாலிசிலாம் இருக்கட்டும், ஒரிசால உள்ள எஜுகேஷன் என்னாச்சு? உங்களுடைய தொகுதியில உள்ள ரோட்டரி ஒழுங்கா போட்டீங்கன்னு கேட்டிருக்காங்களா இல்லையா? இதுதான் அவருடைய நிலைமை. இது பேசுவது அன்சிவிலைஸ்ட் வார்த்தைங்க. அன்சிவிலைஸ் மீன்ஸ் பார்பாரிக். அது எல்லாத்தையும் சேர்த்து அண்ணாமலையும் சேர்த்துதான். ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாம தமிழர்களே சொல்றார். அத எடப்பாடியார் உள்ள வருவார், சீமானும் வருவாரு, தாபைக்கு இந்தியா கூட்டணி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவரை அன்சிவிலைஸ் சொல்றார், அநாகரிகமானவர்கள், பார்பாரிக், செமி பார்பாரிக்ங்கிறாருங்க. நம்ம காட்டு மிராண்டிங்கிறாருங்க பச்சையா சொல்ல போனா. அப்ப யாரு காட்டு மிராண்டி, எது காட்டு மிராண்டித்தனம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதா இல்லையா? அதான் இந்த கொந்தளிப்பு. இருக்கிறாங்க. அப்ப எது வேண்டாலும் நம்ம திட்டி தீர்த்துட்டு வாபஸ் வாங்கிக்கலாம். அப்ப நாங்களும் மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் திட்டி தீர்க்கிறோம். தீர்த்து போட்டு நாங்க வாபஸ் வாங்குவோமா? என்ன இது சவர்கருடைய பரம்பரை என்று அவர் நிரூபிக்கிறார். 2014 கரண் தாப்பர் ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். யார? மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். அப்ப இதே மாதிரிதான் மோடி சொன்னாரு. இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. தர்மேந்திர பிரதான் அண்ணன் மோடி என்ன சொன்னார் 2014? 2002 குஜராத் கலவரத்துல அந்த பட்டப்பகல வெட்ட வெளிச்சத்துல நிறை மாத கற்பிணிய வயிற்றை சூடாயத்தால் குத்தி கீறி கிழித்து உள்ளே இந்த சிசுவை சூடாயத்தில் குத்தி பெட்ரோல் வித்து எரித்தது உங்க மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தவில்லையா? பெண்களையும் குழந்தைகளையும் கறிக்கட்டை ஆக்கியிருக்கிறீங்களா? இஸ்லாமியுடைய அந்த சொத்துக்களை சூறையாடி இருக்கீங்கள? அப்ப இவ்வளவு பலியாயிருக்க 2000க்கு மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாயிருக்கிறதே, இது உங்க மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தவில்லையாங்கிறது கரண் தாப்பருடைய கேள்வி. அதுக்கு பதில் சொன்ன இன்னைக்கு பிரதமர் இருக்கக்கூடிய மோடி என்ன சொன்னாரு? நான் கார்ல போகும்போது ஒரு நாய்க்குட்டி என்னுடைய டயர்ல மாறிச்சுன்னா எந்த வருத்தப்படணும் அந்த தான் வருத்தப்பட்டாங்கிறார். அதை சொன்னது RSS சித்தாந்தம். அப்ப இவர்கள் எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தெரியுதா இல்லையா? இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதற்குங்க? மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம், வெள்ளை அறிக்கை விடுங்க, இது நம்முடைய அவங்களுடைய தீர்மானம். ரெண்டாவது வக்ஃப் திருத்த சட்ட மசோதா விவாதம் பண்ணியிருக்க வேண்டும். மும்மொழி கொள்கை விவாதம் பண்ணியிருக்க வேண்டும். டீலிமிட்டேஷன் ஆஃப் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி MP தொகுதியுடைய மறுவரை அதை பண்ணாம நீங்க சம்பந்தம் இல்லாம அன்சிவிலைஸ் சொன்னா அப்ப என்ன செய்யறது? அப்ப RSS சித்தாந்தம் பேசுது. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க அவர் பார்பரிக்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரு. அதாவது அது பச்சையா அந்த அர்த்தம் காட்டு மிராண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லாடலை தமிழக எம்பிகள் மீது அவர் உபயோகப்படுத்திருக்கிறாரு. ஒட்டுமொத்த
தமிழக மக்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு நீங்க விவரிக்கிறீங்க. ஆனால் இதே நம்ம கடந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியா இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் அவையிலேயே என்ன பேசினார்? இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல வந்து அவர் என்ன வார்த்தையை குறிப்பிட்டார்? அதே போல இந்தி பேசக்கூடிய மக்கள் வந்து இங்க வந்து டாய்லெட் கழுவ தான் வர்றாங்க அப்படின்னு கூட சொன்னாரு. அப்போ அப்போ அந்த ஒரு அளவுகோல் வந்து சுய பரிசோதனை நம்மளையும் பார்க்கணும்ல. நீங்க அது தப்பு இல்லையே. இது RSS தயாநிதி மாறன் சொன்னது என்ன தவறு இருக்கு? 1 கோடி பேர் வந்திருக்காங்களா இல்லையா? இல்ல சார், வாபஸ் வாங்கினார் சார். அவர் நாடாளுமன்றத்துல இந்த கோமுத்ராங்கிற அந்த மாநிலத்தை வந்து பேர் சொல்லி அவர் வந்து பதிவு செய்திருந்தார். கோமுத்ராங்கிற பெயரை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தை அதை சொல்லி பிறகு அவர் வாபஸ் வாங்கினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தயாநிதி மாறன் சொல்லிட்டாரு, நாங்க திருப்பி சொல்றோம். அப்படி சொல்றாரு, அப்படி சொல்லல. தயாநிதி மாறன் சொன்னதால் தர்மேந்திர பிரதான் நான் சொல்லுகிறேன்னு சொல்லியிருந்தா இது தயாநிதி மாறனுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கு உள்ள மேட்டர். நான் மீண்டும் ரிப்பீட் பண்றேன். இது நான் பதிலாக சொல்லவில்லை. உங்கள் வாதத்திற்கு நான் பதிலாக சொல்லவில்லை. மாறாக இயல்பாக ஒரு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அவர் அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. அதன் பிறகு நம்ம அதை பிடிச்சி அரசியல் பண்றோமா திராவிட முன்னேற்ற கழகம்? இல்ல, அரசியல் பண்ண இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், அன்சிவிலைஸ்ட் எதுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். அது யாரு இந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களே அன்சிவிலைஸ்டு பார்பரி சொன்னா தப்பு தானேங்க. அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்காங்க. தப்பு யாரும் தப்பு, அதுக்கு முடிக்குவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை தயாநிதி மாறன் சொன்னாரா? இல்லையே. அவர் சொன்னது வந்து நீங்க வந்து கல்வியில பெரிய மேலோங்கி இருக்கீங்கன்னா ஹிந்தி படிச்சீங்கன்னா என்கிட்ட ஏன் வேலைக்கு வரீங்கன்னு கேட்டாரு. ஏன் நீங்க வந்து மூத்திரத்தை குடிக்கிறீங்க, மாட்டு சாணத்தை ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரு. நமக்கு இந்த நியாயமான கேள்வியா இல்லையா? அது இல்ல நியாயமான கேள்வியா இல்லையா? சமூகத்தை சொல்ல சொல்லலையா? இது வந்து பீகார்காரன் ஊபியா அப்படி கேட்கல. நீங்கள் உங்களுடைய இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல நடக்குதா இல்லையா? இந்தியை தாய்மொழியை நாங்க வந்து பெரிய அளவுக்கு நாங்க வந்து நாங்க மும்மொழி கொள்கையை பண்றோம், நாங்க கவ் பெல்ட் அப்படின்னு சொல்ல அந்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல மல்லிகார்ஜுன கார்கே அடங்க மாட்டாரா? ராகுல் காந்தி நிச்சயமா அடங்குவாரு. நிச்சயமா அடங்குவாரு. மல்லிகார்ஜுன கார்கே மூத்திரத்தை குடிக்கலையா? மாட்டினுடைய சிறுநீரை அவர்கள் அருந்துகிறார்களா? மாட்டுடைய பெருமிதங்கிற வேற. சாணியை சாப்பிடலாமா? மல்லிகார்ஜுன கார்கே சாணியை சாப்பிட சொல்றாரா? காங்கிரஸ் கட்சி வந்து மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லுதா? ஆனா RSS சொல்லுது. அவரு போய் நின்று யாரு யோகி ஆதித்யநாத் பெருமிதமா 2 கையை ஏந்தி குடிக்கிறாரு. குடிச்சாரா இல்லையா? அப்ப நீங்க குடிச்சிட்டு போங்க. மாட்டை மூத்திரத்தை குடிங்க, நாய் மூத்திரத்தை குடிங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. எங்களையா குடிக்க சொல்றீங்க? பிரச்சனை அங்கதான் வருது. நீங்க எங்களையா வந்து இந்திய திணிக்கிறீங்க, பிரச்சனை அங்கதான் வருது. அதனால செமி பார்பரிக்குன்னு சொல்லி ஏன் சொல்ற, ஏன் கொந்தளிப்பு அவருக்கு தர்மேந்திர பிரதானுக்கு? தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருக்கு வருஷப்படுத்துறாரு. நீங்கள் வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலத்தினுடைய கல்வி வரிசையை பாருங்க, இந்த இருக்கு. நாங்க பைலிங்குவல் தமிழும் ஆங்கில மொழி கல்வியில 60 வருஷமா நாங்க வந்து பயிற்றுவிட்டு இருக்கோம். நாங்க கோலோச்சு கொண்டிருக்கிறோம். UK, US எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நாங்க தான் வந்து முன்னிலையில இருக்கோம் பட்டியலிடுறாரு. நீங்க 2150 கோடி தரமாட்டிருக்கிறீங்க. நீங்க திணிப்பு தான், பெடரல் சட்டத்துக்கு எதிரான தாக்குதல் சொல்றாரு. உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் 2150 கோடி தரமாட்டேன்னு சொன்ன தர்மேந்திர பிரதான் ஒரு வெறி உண்டு எழுதுறாரு. கண்ணா பின்னாடி பேசுறாரு. பேசிவிட்டு கனிமொழி அக்கா பதில் சொல்ல வேணுங்கிறாரு. இதுல என்ன பதில் சொல்றது? நீங்க எங்களை அன்சிவிலைஸ் சொல்லிட்டீங்க, காட்டு மிராண்டின்னு சொல்லிவிட்டீர்கள். காட்டு மிராண்டின்னு சொன்னா நம்ம காட்டு மாநிலம் தானே பேசணும். ஆனா காட்டு மாநிலமே நம்ம பேசல, கண்ணியமா தான் பதில் சொன்னோம். அவருக்கு எதிராக நோ மோஷன் கொண்டு வந்திருக்கிறோம். நாளைக்கு லெட்டர் கொடுக்க போறாங்க. வெளியில வந்து இந்தியா கூட்டணியுடைய அனைத்து எம்பிக்களை வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. நான் கேட்கிறேன், பிரதமர் மோடி ஒத்துக்கிறாரா அந்த வார்த்தைய? அமித்ஷா ஒத்துக்கொள்வாரா? ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தெரிஞ்ச நிலையில தான் வாபஸ் வாங்குறாரு அவரு. அப்ப என்ன, இப்ப இது முதல் தடவை இல்லைங்க. 5 கேஸ் இருக்குங்க அவர் மேல. 5 சிவில் கிரிமினல் வழக்கு இருக்கா இல்லையா? 153 அவர் மேல இருக்கா இல்லையா? இது போன்ற ஒரு சில சம்பந்தமான கிறிஸ்துவ சமூகத்தை பேசியிருக்கிறார், இஸ்லாமிய சமூகத்தையும் பேசியிருக்கிறார். அப்ப இவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர். இவர் வளமையாக இப்படி வந்து பேசி கொந்தளிக்கக்கூடியவர். அவர் மேல வந்து சஸ்பெண்ட் நடவடிக்கை வேண்டும். ஓம் பிர்லா வந்து சபாநாயகர் இவ்வளவு போருக்கு பிறகும் அவ்வளவு பிரஷரைஸ் பண்ண பிறகுதான் வந்து அவங்க சில வாபஸ் வாங்குறாரு. புரியுதா? அவ்வளவு கனிமொழி MP அவர்கள் கொந்தளித்த பிறகுதான் இத நான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல், இது தமிழர்களை ஒட்டு மொத்தமா நீங்க கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான். அப்படி சொல்லியிருந்தா நான் என்ன செய்ய வந்து மனசை புண்படுத்திதான் நான் வந்து திருப்பி வாங்கிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். அதனால தர்மேந்திர பிரதானுடைய செஞ்ச தப்பு, அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இது அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு தாக்குதல்.
இப்போ அது போல சூப்பர் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்முடைய முதல்வரை பார்த்து குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி இவர்கள் வந்து ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். ஸ்ரீபள்ளி திட்டத்துக்கு நாங்க வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்களா முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. அதாவது பிரசாந்த் கிஷோர் ஒரு டீம்ல இருந்த ஒரு ஆளாம். அவர் சொல்லித்தான் யாரு கேட்கிறாராம், வந்து முதலமைச்சர் கேட்கிறார். எவ்வளவு ஒரு கேவலப்படுத்தக்கூடிய செயல். அப்ப தளபதி ஸ்டாலினை பொறுத்தவரை, தமிழக முதல்வரை பொறுத்தவரையில 45 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இந்த அரசியல பாடம் கற்றவர். சின்ன வயசுல அரசியலுக்கு வந்தவர், எல்லா நெளிவு சுழிகளும் அறிந்தவர். அவர் நேரம் வந்து முதலமைச்சர் சீட்டுல உட்காரல. அவருக்கு முடிவெடுக்க முடியவில்லை. துரைமுருகன் போன்று, அமைச்சர் நேரு போன்று, இங்க இருக்கக்கூடிய TR பாலு போன்று மூத்த நிர்வாகிலாம் திமுக இருக்கிறாங்க. அப்ப எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து முடிவு பண்ணித்தான் டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், மும்மொழி கொள்கைகள் எதிராக என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறமே தவிர, இவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சருக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியும், யாரோ ஒரு ஆளு சொல்லி கொடுத்துதான் முதலமைச்சர் கையெழுத்து போட மாட்டான்னு சொன்னா எவ்வளவு ஒரு மட்டரகமாக முதலமைச்சர் இவர் சொல்கிறார். இது முதலமைச்சர் சொல்லவில்லை, தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் மட்டரகமான அவர் கொந்தளிப்பு, அவங்களுக்கு அவர் பொறாம. எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க. சிலிக்கன் வெளியில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தமிழா தான் இருக்குது. ஒரு அமெரிக்கால இருந்து விண்வெளிக்கு ஒரு 5 பேர் அனுப்புறாங்களா அஸ்ட்ரோனமரை, ஒரு 2 பேர் ஒரு ஆளு குறைஞ்சது ஒரு ஆளாவது என்ன செய்யறா தமிழ்நாட்டுக்காரனா இருக்கிறான். இப்ப இந்த ஒரு கொந்தளிப்புல வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பொறாமையின் வெளிப்பாடா சொல்றாங்க. எவ்வளவு மட்டரகமான பேச்சு. திருப்பி நான் சொல்லட்டா, 2014 யாருன்னு தெரியாத மோடிய பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி அவரை வந்து புஷ் பண்ணி கொண்டு வந்து பிரசாந்த் கிஷோர் PK குரூப் தான் கொண்டு வந்தாங்க. அப்ப பிரதமர் மோடிக்கு யாரு பிரதமரா இருக்கிறாரு, பிரசாந்த் கிஷோர். நான் சொல்லட்டா, அப்படி பாஜக காரங்க நிறைய பேருக்கு வந்து PK டீம் வேலை செஞ்சுச்சு. இப்போ உங்களை போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இடதுசாரி தோழர்களா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு கருத்தை தானே முன்வைக்கிறீங்க. பிரதமர் அவர்கள் வந்து அவர் பிரதமர் அல்ல, அவர் மோகன் பகவத் தான் இயக்குகிறார், RSS தான் இயக்குறதுன்னு சொல்லி நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல. இது பழைய குற்றச்சாட்டு. இப்ப RSS கட்டுப்பட மாட்டாமல் தெரியுது. ஒரு காலத்துல மோகன் பகவத் சொல்லியா கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப மோடி வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது 2 டைம்ல கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப பகவத்தையே வந்து தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நான் தான்டா எல்லாங்கிற அளவுக்கு போறாரா இல்லையா, அது டாபிக் வேற. அது என்ன செஞ்சுட்டு போறான், மோகன் பகவத் சொல்ல அவர் கேட்கிறாரு, அது மோடி சொல்ல மோகன் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில இந்தியா என்பது சாவரின் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய வரைமுறை. சமதர்மம் வாய்ந்த சகோதரத்துவம் கொண்ட மதச்சார்பற்ற குடியரசு இந்தியா தான். அப்ப அந்த இந்தியாவுடைய பாலிசி வந்து கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்து யாரு பேசுறாங்க, கண்டிப்பா விடுதலை சிறுத்தைக்கு எதிர்ப்போம். கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக யாரு பேசினாலும் யாரு நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் வருஷத்துல இருந்து எதிர்க்குங்க. பார்லிமெண்ட்ல எங்க தலைவர் எழுச்சி தமிழ் பேசும்போதுலாம் ஏன் மைக் ஆஃப் பண்றீங்க, ஏன் பயம்? திருமாவளவனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? நீங்க பெரிய வீராதி வீரம் சூராதிசூர் சுப்பையா தேவர் தானே, பேச விட வேண்டியதானங்க. அவர் டைம்ல மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாரு, மைக்க பிடிங்க விடுறீங்க. வக்குப் பிரிவு சட்டத்தை தப்பு, முதல்ல நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றாரு, அவருக்குள்ள நேரத்துல பேசுறாருங்க. 6 நிமிஷம் கொடுக்குறீங்க, 4 நிமிஷத்துல ஏன் மைக் ஆஃப் பண்றீங்க? எவ்வளவு பெரிய அப்பட்டமான விதிமீறல். அதுதான் இந்த தர்மேந்திர பிரதான் நடந்திருக்கு. நாங்க வந்து 2000 வருஷத்துக்கு வாழ போறோம், இந்தியால வந்து 2000 வருஷத்துக்கு நாங்க ஆள போறோம், 2000 வருஷத்துக்கு மோடி தான் வந்து பிரதமரு, நான் தான் தர்மேந்திர பிரதான், நான் தான் வந்து அமைச்சரா இருப்பேன்னு நினைச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் வீழ்த்தப்பட்டிருக்குது, அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவரு இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பா நடுநிலை ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள்லாம் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது என்ன விமர்சனம் அப்படின்னா, குறிப்பா இந்த PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தை வந்து நம்மளை ஏற்க சொல்றாங்க, மும்மொழி கொள்கையை ஏற்க சொல்றாங்க. இது கடந்த ஆண்டே நமக்கு வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதை ஒட்டி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே வந்து நம்முடைய அப்போதைய தலைமைச் செயலராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார், எங்களால் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது, பெண்டிங் பேலன்ஸா இருக்கக்கூடிய 2152 கோடியை வந்து எங்களுக்கு விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லி அதிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இது கடந்த ஆண்டிலே இந்த இஷ்யூ வந்து நமக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து தமிழக அரசு வந்து முன்பே யூகித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல இது தீர்வை நோக்கி நகராமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை வந்து லாபகமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து கையில் எடுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பா இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கணும், உச்சநீதிமன்றத்தை நாடி நமக்கு உண்டான உரிமையை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க.
சரி, இப்ப இந்த அரசியல் விமர்சனம் வந்து திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியை மறைக்குவதற்காக செய்யறாங்கன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்காக நீ. அப்ப மும்மொழி கொள்கை ஏன் வந்து எடப்பாடியார் ஏன் எதிர்க்கிறாரு? முன்மொழி கொள்கையை அதிமுக ஏன் எதிர்க்கிறது? முன்மொழி கொள்கையை ஏன் தாவேக்கா நேத்து வந்த விஜய் கட்சி ஏன் எதிர்க்கிறது? அவங்க எது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? தமிழகம் சரி, இப்ப சீமா ஏன் எதிர்க்கிறாரு? பிஜேபி தவிர மற்ற எல்லாருமே எதிர்க்கிறாங்க சார். எதிர்க்கிறாங்கல்ல. அப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற மேட்டர் கற்பனையா இல்லையா? இது தமிழ்நாட்டுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். குறுக்கிடுறது மன்னிக்கணும். அதாவது பிஜேபி தவிர்த்து நீங்க சொல்வது போல அவ்வளவு பேர் அனைத்து கட்சியினரும் வந்து இது எதிர்க்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்று வரை நம்ம தீர்வை நோக்கி சென்றிருக்கிறோமா, நம்ம இதை வைத்து அரசியல் செய்யவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முன்வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட்டை தாக்கல் பண்றாங்க. நான் புரிஞ்சுது அவங்க கேள்விய. ஏன் பூதாகாரம் ஆகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சற்றப்ப 58,000 பள்ளி இருக்கு, அரசு பள்ளி 58. அந்த அரசு 58,000 பள்ளியில 13,650 ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல். அதை கழிச்சிருங்க. 58ல 13 போச்சுன்னா 45,000. 45,000த்துல 1,850 பள்ளி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலு. அதை நீங்க கழிச்சிருங்க. சற்றப்ப 43,000 ஸ்கூலை வந்து நிர்வகிக்கிறது எது? தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு மக்களிட வரிப்பணத்துல உருவாக்கப்பட்ட பில்டிங்கு, அந்த சம்பளம், அந்த அந்த வேஜஸ் பேமெண்ட் எல்லாம் எதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. ஆசிரியர்களுடைய ஊதியங்கள்லாம் முழுக்க முழுக்க தமிழ்நாடுடைய அண்டர்டேக்கிங். அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த மொழியில படிச்சா சரி வருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 1956 டிசம்பர் 27 அன்னைக்கு அண்ணா முடிவு பண்ணிட்டாரு. அண்ணா அமைச்சரவையில 1957 ஜனவரி மாசம் 23 சட்டமா ஆக்கிவிட்டது. இங்க ட்ரையல் லாங்குவேஜ் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அதை நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கோம்? இங்க வந்து சுந்தர் பிச்சை சின்ன தவறா ஒரு கருத்தை பதிவு செய்றீங்க. 56ல அண்ணாவோட அமைச்சரவை அல்ல, அது அப்போது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில அண்ணாவோட முன்மொழிந்தாரு. 1957 ஜனவரி 23 சட்டமாக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் 1963 அந்த 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 நேஷனல் ஸ்கீம்ல வந்து அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க என்ன பாலிசின்னு சொல்லிட்டு. அது 63 வந்து லிங்குஸ்டிக் ஆக்ட் பண்ண முன்னாடியே, அதற்கு 5 வருடத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிவிட்டது. இங்க ட்ரை லாங்குவேஜ் கிடையாது. அபாலிஷன் ஆஃப் ஹிந்தி அண்ட் ட்ரை லாங்குவேஜ் சொல்லியே தான் அண்ணாதுரை சொல்றாரு அங்க மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்த டைம்ல. இந்த வரலாறுகளை தெரியாமல் தான் தர்மேந்திர பிரதான் வந்து என்ன செய்றாரு, உணர்னாரு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். இப்போ நான் ஏன் பூதமாகுது? ஏன் ஆகுதுன்னா, மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் நிதிகளை ஒதுக்குறார்கள், தமிழ்நாட்டுக்கு வரல, பெண்டிங்கா இருக்குது. அப்ப முதலமைச்சர் கடிதத்துக்கு மேல கடிதம் எழுதியிருக்காரு. ஒக்கி புயல்ல இல்லாத மாதிரி, கஜா புயல்ல வலிச்சு காட்டின மாதிரி, இங்க லேட்டஸ்ட் 2023 டிசம்பர் மாசம் நடந்த அந்த தென் தமிழகத்தில் நடந்த மழை வெள்ள பாதிப்புக்கு ஒண்ணு கொடுக்காத மாதிரி எல்லாத்தையுமே நீங்க பண்ணி செய்யுங்க போறீங்க. இங்க வந்து திருக்குறள்ல பேசுறீங்க, செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையிட்டு மோடி பேசிட்டு போறாரு. ஐ லவ் தமிழ் எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அவரு பேசக்கூடிய திருக்குறளுடைய உச்சரிப்பை கேட்டால் திருவள்ளுவர் உயிரோடு இருந்தா செத்து போவாரு தூக்கு போட்டு, அது வேற விஷயம். ஆனா அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, கடந்த 3 வருடங்கள்ல வெறும் 19 கோடி ஒதுக்குறாங்க தமிழுக்கு. அதே நேரத்துல சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ஒதுக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த PM ஸ்ரீ ஃபண்டை வந்து நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்களா? 2150 கோடி எங்களுக்கு தர வேண்டிய நீங்க தரமாட்டிருக்கீங்கன்னு கேட்கும் போதுதான் பூதாமாது. அப்பதான் இவர் என்ன செய்தாரு, ஏன் தரவில்லை என்று பதில் சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் மும்மொழி கொள்கை நீங்க என்ன செய்ய ஏத்துக்கிறீங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசில MOUல சைன் பண்ணுங்க, அப்படி பண்ணினா மட்டும்தான் 2150 கோடியை தருவோம் என்று சொல்லுவது கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது. சென்ற ஒன்றிய சர்க்காருக்கும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள பொதுவான பட்டியலில் தான் எஜுகேஷன் இருக்கிறது. சட்டப்படி மாநில பட்டியலில் தான் இருக்க வேண்டும். இருந்ததை கன்கரண்ட் கொண்டு போயிட்டாங்க. அப்ப கொண்டு போனதுல அப்ப எங்களுக்கு அது சம உரிமை இருக்கா இல்லையா? நாங்க பிச்சையா கேட்கிறோம், இங்க உரிமையை கேட்கறோங்க. அப்ப தரமாட்டேன்னு மறுக்கும் போதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் மீண்டும் அதான் கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கா? இப்ப எங்களுக்கு தர வேண்டிய நிதி, எங்களுக்கான உரிமையை வந்து அவர்கள் தரவில்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கா? போட்டாங்களா? நீல்சன் போட்டார கடந்த 10 நாள் ஆச்சு. அஃபிடவிட் ரிப்ளை பண்ணிருக்காங்க. ரிவ்யூ பெட்டிஷன்ல வந்து ரிப்ளை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வர, அமைக்கவளாக செய்ய வேண்டும் நோக்கம் இல்லை. இதுல ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுகக்கு எதிரான இல்ல, திமுகக்கு எதிராக மக்கள் இருந்தா எந்த திசை திருப்பலும் நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க கூட்டணியில இருக்கிறோம். நாங்க வந்து மக்கள் உரிமைக்காக போராடவில்லையா?
ம். எரி சாராயத்துக்கு நாங்க எதிராக நாங்க ஓட்டுல நிக்கிறோம். கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நாங்க தான் நினைச்சிரோம். பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துகிறோம். ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நாங்க தான் வெளியே நின்றோம். வேங்க வேலைக்கு நாங்க தான் நிக்கிறோம். அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்கோமா இல்லையா? அது மக்களுக்கான உரிமைக்கான போராட்டம் என்பது வேற, அரசியல் கூட்டணி என்பது வேற. இது அரசியல் கூட்டணி முடிச்சு போடாதீங்க. ஆன்டி இன்கம்பன்சி இது அரசியல் தான், திசை திருப்புனா ஏன் எடப்பாடியார் சைன் பண்ணாரு? என் அண்ணன் வந்து உதயகுமார் எப்படி பேசினாரு வந்து உள்ள வந்து, ஏன் கமல்ஹாசன் வந்து இவ்வளவு கொந்தளிச்சாரு? அது மேட்டர் இல்ல. இது வந்து திசை திருப்பாளர்கள் இல்ல, இது நம்முடைய உரிமை. இப்படி நம்ம பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், கடந்த 10 நாட்களாக, ஏன் 2 வார காலமாக தேசிய ஊடகங்கள் CNN, ரிபப்ளிக், அதே மாதிரி டைம்ஸ் நவ், இது போன்ற தொலைக்காட்சிகள் தொடர்ச்சியாக கேவலப்படுத்துறாங்களே. இன்னைக்குதான் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காரு. 2 வாரமா வந்து அர்ணப் கோசாமி பேசுறாரு, இந்த ராகுல் பேசுறாரு, CNN ராகுல் அவ்வளவு பச்சையா பேசுறாரு. என்ன பேசுறாரு? நம்முடைய தமிழ்நாடு வந்து தேசிய நீரோட்டத்துல ஒன்றிணைய மாட்டோமா, தமிழர்கள் வந்து இந்தி மொழியை வெறுப்பவர்களாம், இந்திக்கு எதிராக தான் இவங்க வந்து என்ன செய்வாங்க, அரசியல் பண்ணுவாங்களாம், இந்தியாவுடைய அந்த ஒற்றுமையில வந்து பங்கு விளைவிப்பவர்களாம், அதை லீடு பண்றதே யாருன்னா ஸ்டாலினா. இப்படிலாம் ஏன் வந்து இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? தேசிய ஊடகங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் இருக்காங்களா? தமிழர்கள் உலகம் ஃபுல்லா பரவி இருக்காங்க. அப்ப எங்க மனசையா புண்படுத்துறீங்க? அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அன்சிவிலைஸ்டு. இவங்க அநாகரிகமானவர்கள், பார்பரிக்கு, காட்டுமிராண்டின்னு சொல்றாரு அவர். அப்ப இதுல நம்ம வந்து வேற விஷயங்கள் அரசியல் இல்லாம தமிழர்களாய் ஒன்றிணைய வேண்டும். தமிழர்களுடைய உலக முறையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. இப்போ பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல ஒரு வளர்ச்சி அடையணும். இப்ப அண்ணாமலை வருகைக்கு பிறகு இப்போ அதிகமா வந்து நம்ம மத ரீதியிலான அரசியல் வந்து கணிசமா குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போ லாவண்யா மாணவியினுடைய மரணமாக இருக்கட்டும், அல்லுமா பாஷா அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலமா இருக்கட்டும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக வகுப்புவாத அரசியலை வந்து அவங்க கையில் எடுத்ததை பாக்குறோம். பட் ஆனா அதிகமா அவர் வந்து மக்களினுடைய இஷ்யூஸ், கரப்ஷன் இது மாதிரியா தான் பேசிட்டு வருவாரு. ஆனா இது ஒரு தமிழக மக்களினுடைய ஒரு அடிநாதத்தை கை வைக்கிறதுக்கு சமம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி மத்திய அரசுக்கு தெரியாதா? அப்படி ஒருவேளை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்க இது மாதிரிலாம் கையில எடுக்க மாட்டாங்களா? இதை வந்து எடுக்கிறாங்க, பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சேதான் எடுக்கிறாங்களா பிஜேபி கையில? அதாவது திருப்பரங்குன்றத்துல ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த சமூகம் மாமா மச்சனா பழகிட்டு இருக்கிறாங்க. மாமா மாப்பிள்ளை தான் பேசி அங்க இஸ்லாமியர்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த சமூகமும் வந்து இந்து சமூகமும் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல கம்பு வெட்டி போடுற மாதிரி எச் ராஜா வந்து என்ன பேசினாரு? அயோத்தியாக மாற்றி காட்டுவேன்னு பேசுறாரு. இது சும்மா பேசுறான்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை பேசுவதும் எச் ராஜாக்கள் பேசுவதும் அஜெண்டா அடிப்படையில பேசுறாங்க. கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய பசு வளையத்துல வந்து இந்த மாதிரியான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்கும் மத சிறுபான்மையினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக தலித்துகளுக்கும் எதிராக ஒரு அரசியல் பண்ணி அந்த என்ன சொல்றது அந்த மொபைலைசேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் பண்ணாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணலாமா நினைக்கிறாங்க. ஆனா அவர் பருப்பு வேக மாட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்தவரையில இது வந்து தந்தை பெரியாருடைய மண், கண்ணிய தமிழர் காகிதமில்லத் களமாடிய மண், கர்ம வீரர் காமராஜர் பக்குவப்படுத்திய மண். இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரக்குழந்தையில் உள்ள அந்த களமாடக்கூடிய மண். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவருடைய மண். சமூக நல்லிணக்கத்திற்கும் மத சகிப்புத்தன்மைக்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு அமைதி பூங்காவான தமிழ்நாடுங்கிறதுனால அவங்க ஜம்மம் பழிக்கவில்லை. ரொம்ப முயற்சி பண்றாங்க. வகுப்புவாத மோதல் அவங்க நடைபெற்றால் யாருக்கு வந்து சாதகம் என்றால் அதை வந்து அரசியல் பண்ணுவாங்க. இப்படி செஞ்சு முட்டு சந்தல மூத்திர சந்தல நிப்பாட்ட வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா தோல்வி, படுதோல்வியா இல்லையா? இன்னைக்கு அண்ணாமலை எவ்வளவு பேச்சு பேசினாரு. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல 40 ஜெயிப்பாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல பிஜேபி. என்ன பெர்ஃபார்மன்ஸ்? தனியா நிக்க சொல்லுங்க பார்ப்போம். தனியா நிக்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ். ஏன் மிரட்டுறீங்க? ஐடி வச்சியா மிரட்டுறீங்க? இடி வச்சியா மிரட்டுறீங்க? எடப்பாடியா இவ்வளவு அதிமுக அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க? வந்து சேர்ந்துதான் அவனுக்குறீங்க. தங்கமணி வேலுமணி வச்சு பிளே பண்றதா இல்லையா? பிளே பண்றாங்களா இல்லையா? டிடிவி தினகரன் எடுத்து பக்கத்துல வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க? அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த ஓட்டுல நமக்கு வரணும்னு சொல்லி தப்பு கணக்கு பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் இங்க பலிக்காது. அதிமுக வந்து ஆளக்கூடாது என்றுதான் திமுக நினைக்குமே தவிர அதிமுக வாழக்கூடாது நினைக்காது. கலைஞர் சொன்ன மாதிரிதான் ஜெயலலிதா அம்மையார் ஆளக்கூடாதுன்னு நான் நினைத்தேன். ஆனா அந்த வாழக்கூடாது நினைக்கவில்லை. எப்ப அவங்க இறந்த போது ஸ்டேட்மெண்ட், அதிமுக நாங்க அழிய விட மாட்டோம், நாங்க எங்களுக்கு எதிர்கட்சி தான், நாங்க எங்களுக்கு எதிர் கூட்டணி தான் அவங்க, இதனால அதிமுகங்கிற கட்சி டெமோக்ரஸில இருக்க வேண்டும்.
அத பாஜக நாங்க உடைக்க விட மாட்டோம். இப்படி இருக்கிற தமிழர்கள் நாளைக்கு இதே விருப்பத்தை உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் அவ்வப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வெளிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அல்லவா? ஆமா, எங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அப்படிதான். பாசிசத்திற்கு நேர் எதிர்கோட்டுல நாங்க என்ன செய்வோம், பயணிப்போம். அவங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதை விட பலமான ஆயுதத்தை நாங்க எதிர்ப்போம். நீங்க அதிமுகவை அழிக்க போறாங்கன்னா அதிமுக நாங்க காப்பாத்துவோம். அந்த முடிவு தான் நாங்க எடுப்போம். ஆனா நாங்கள் எங்க கூட்டணி தெளிவா இருக்குங்க. இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி தான் அடுத்த தேர்தல் நாங்க நிற்போம் சொல்லிட்டோம். 2026 விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. அதுக்காக அதிமுக அழிக்கணுமா? அதிமுக அழிச்சிட்டு பாஜக வந்து குதிரை சவாரி பண்ண நான் விட மாட்டோம்ல, விடக்கூடாது இல்ல. அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் ஒட்டி தமிழகத்திலையும் இரு தலைவர்கள் மத்தியில ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கும் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர். யூபிஎஸ்சி, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடரேஸ்ல வந்து தமிழகத்தினுடைய கேடரேஸ் வந்து கணிசமா குறைஞ்சிருக்கு. 10 years பிஃபோர் வந்து நம்ம 120 பேர் கணிசமா வந்து 100க்கும் மேற்பட்ட ட்ரிபிள் டிஜிட்ல நம்ம வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஆண்டினுடைய அகாடமிக் இயர்னுடைய கார்பரேஷனுடைய எண்ணிக்கை வெறும் 45 சுருங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை வந்து குறிப்பிடுறாரு. இதே வந்து சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஹிந்தி தெரியாமல் இருந்ததனால்தான் இவர்களுக்கு வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாத வார்த்தையை வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து உபயோகப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்றாரு. இரு தலைவர்களும் மாறி மாறி தங்களுடைய வார்த்தைகளை வந்து பரிமாறிக்கொள்கிறார்கள். இந்த விவகாரத்தை எப்படி பாருங்க? நான் சசிகாந்த் செந்திலுடைய புள்ளி வரம் சரி என்று சொல்கிறேன். ஆனா 2013 1126 பேர் செலக்ட் ஆனாங்க. காங்கிரஸ் உடைய கடைசி அந்த பீரியடு 2014 இவர் வர்றாரு, மோடி வர்றாரு. சோ ஆல் ஓவர் இந்தியா 1126 சிஎஸ்சில, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணப்பட்ட அந்த கலெக்டர்ஸ் ஐபிஎஸ் ஐஎஸ், அதுல 119 தமிழர்கள். ஏன் அங்க சிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் தான் இருந்தது. பாயிண்ட் நம்பர் 1. இப்போ அதே மாதிரி 2023 1026 பேர், அதுல வெறும் 45 பேர் தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு. ஏன்னா சிசாட்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். நீ சிஎஸ்சில பாஸ் பண்ணாலும் கூட நீ சிசாட்ல கிளீன் பண்ணணுங்கிறான். பாயிண்ட் நம்பர். இந்த சிசாட் என்னது? சிசாட்ல எல்லாமே ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து அந்த 1 2 3 4 கொஸ்டின் இருக்கும், டிக் பண்ணணும். அது ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கிறது, ஹிந்தியில் மட்டும் இருக்கிறது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா முழுக்க நம்ம தென்னிந்தியா சம்பந்தம் இல்லாத கேள்விகளாக இருக்கிறது. முழுக்க வட இந்தியர்களுக்கு மட்டுமே உள்ள கேள்விகளாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இது எம்பிஏ எக்ஸாம்? அது நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டானா அவனை பாஸ் பண்ணிட்டா தானே அர்த்தம். அப்படிதான் இது நடைமுறையில இருந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 2. மூன்றாவது, ஜெனரல் கோட்டால 105 மார்க் எடுத்தாலும் எலிஜிபிள். தமிழ்நாட்டு மாணவர்கள் 135 139 எடுத்திருக்காங்களே, 35 மார்க் கூட எடுத்திருக்காங்க. 105 எடுத்தாலும் போதும், 130 140 எடுத்திருக்காங்க. அவங்களை எப்படி ரிஜெக்ட் பண்ணீங்க? அவங்களை எப்படி நீங்க வெளியே விரட்டுனீங்க? இது சசிகாந்த் செந்தில் கேட்கிறார். இந்த கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா? நீ ஏன் ஹிந்தியில கொண்டு வச்சிருக்க? நீ இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வை. ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா? ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா? இப்படி கேட்டா ஜனகன மனகதி ஏன் படிக்க? ஜனகன மனகதி வந்து ஹிந்தியா? அது வங்காள மொழி. இப்படி எல்லாம் வந்து கோமாளித்தனமாக கீழே வந்து அதே மாதிரிதான் நோட்டில் உள்ள இதை அழிப்பீங்கன்னா கேக்குறாங்க. இதே அண்ணாமலை பக்கத்துல ஆள் கேட்டாரா இல்லையா? அப்ப அண்ணாமலை வந்து திரு அண்ணாமலை அவர்களை சொல்லவில்லை, நான் இதை ஸ்டேட்மெண்ட்டே சொல்லல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு அலிகேஷன் வைக்கிறாரு. பாயிண்ட் வந்து என்ன? இந்த 3 பாயிண்ட் தான் வைக்கிறாரு. யாரு? சசிகாந்த். இது உண்மையா பொய்? அதை சொல்லுங்க. 1126 பேர்ல 119 பேர் எங்க இருக்குது? 10.5%. இப்ப 2023 வந்து தமிழ்நாட்டுடைய சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேட் வந்து 4.4%. எவ்வளவு டெக்ளைன் ஆயிருக்கு? ஏன் ஆச்சு? ஏன் அப்போ வந்து நாங்க தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் எழுதணும், அல்லது ஆங்கிலத்துல மட்டுமா இருக்கும்? நீ ஹிந்தியா கொண்டு மிக்ஸ் பண்ற? அதுல எங்களுக்கு தெரியாதுல்ல ஹிந்தி. எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி தெரியாது போடா என்பதுல எங்களுடைய கேள்வியா இருக்கு, எங்களுடைய கோஷமா இருக்குது. நாங்க ஏன் ஹிந்தி படிக்கணும்? நீ தமிழ படியப்போ. தமிழ் தொன்மையான முடியாது. கல் தோண்டி மண் தோண்டா காலத்து வாளோடு முன் தோண்டிய மூத்த குடி தமிழ் குடி தான் மோடியே சொல்றாரு. ஒத்துக்கிறாரா இல்லையா? கீழடி பத்தி எல்லாம் பெருமையா தானே பேசிக்கிறோம். தமிழ படிக்கிட்டோம் எல்லாரும். நீ குஜராத்ல போய் நீ ஹிந்தி எக்ஸாம் வைப்பியா? நீ குஜராத்ல வந்து இதே மோடி அமித்ஷா வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து என்ன பேசுறாங்க? பைனா பாயோன்னு கூப்பிடுறாரு இல்லையே, கேம்சு மஜாமா சூஹபர் சே அப்படிதான் சொல்றாரு.
அதாவது குஜராத்ல தானே அவங்க பேசுறாங்க. குஜராத்லயே வந்து திணிக்க முடியலையா இந்திய? இதுல குறிப்பா அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாரு. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து தமிழகத்தினுடைய அந்த கல்வி முறை, அதாவது சிலபஸ கூட மாத்தாம வச்சிருக்காங்க. அப்ப இதுலயே நீங்க முதல்ல வெட்கப்படுங்க, அப்கிரேஷனே இல்ல நம்முடைய கல்வி முறையில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பிரதானமா வைக்கிறார் திரு அண்ணாமலை. அதாவது தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம் சரியில்லைங்கிறாரு, அப்படிதானே? சரி, இப்ப தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம் வந்து அப்கிரேட் இல்லைங்கிறாங்க. எந்த மாநிலத்துல அப்கிரேட்ல இருக்கா சொல்லணுமா இல்லையா? உத்தரப்பிரதேச அப்கிரேட்ல இருக்கா? நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க பாப்போம். மத்திய பிரதேசம் வந்து அப்கிரேட்ல இருக்கா? பீகார் அப்கிரேட்ல இருக்கா? எங்க பாடத்திட்டத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மட்டும் தான் நீங்க அளவுகளா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல கூட இப்ப இந்த அகாடமிக் இயர்ல வந்து 2% குறைஞ்சிருக்கு. 51ல இருந்தது இப்ப 49 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி விவரத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இங்க ஜிஆர் வந்து எப்படி எடுக்க வேண்டும்? இப்ப உதாரணமா 24 கோடி பேர் இருக்கான் எங்க உத்தரப்பிரதேசத்துல. 24 கோடி பேர் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல 5 லட்சம் இன்ஜினியர் வெளியே வர்றான் இங்க வருஷம். நாம 8 கோடி பேர் இருக்கோம். நம்ம 8 லட்சம் இன்ஜினியர் வெளியே வர்றோம். யாருங்க பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்? யாரு? நம்ம தான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். நம்மை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகமாக உள்ள அந்த மாநிலத்தை நம்மோட கம்மியா இருக்கிறாங்க. இதை விட ஜிஆர் உங்களுக்கு என்ன வேணும்? சரி, யூஎஸ் கவர்மெண்ட் விலங்கு போட்டு அனுப்புனாங்க பாருங்க, நீங்க வந்து சரியில்லைன்னு. அது எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்காரன்? எல்லா வடநாட்டுக்கெல்லாம் இருந்தாங்க, மேக்சிமம் குஜராத்துக்கெல்லாம் இருந்தாங்க. நீங்க இப்படி பேசுவோமா? வேர்ல்டு லேட்ல வந்து சிஇஓ எடுத்துக்கிடுவோம். வேர்ல்டு ஐடி கம்பெனியுடைய சிஇஓஸ் ஃபுல்லா கவுண்ட் பண்ணுங்க, யார் அதிகமா இருக்கிறா? சுந்தர் பிச்சை. அதிகமான டாக்டர்ஸ் யாரு? அதிகமான டாக்டர்ஸ் யாரு? தமிழ்ல தானே இருக்கிறான். அப்ப இது என்னன்னா தப்பான புள்ளி விவரங்களை சொல்லுகிறார்கள். ஊடகத்துல வந்து பேசுவாங்கல்ல, ஒரு பேப்பரை கையில எடுத்துக்குவாங்க. நம்ம சொல்லுவோம் பயங்கரமான ஆதாரம் இருக்குன்னு. என்னன்னு பார்த்தா அன்னைக்குள்ள ஹிந்தி பேப்பர் வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு பேப்பர் குறிப்பிடறதுக்கு விவாதத்துல பேப்பர் வச்சிருப்பாங்க. பேப்பர் இதை பத்தி எல்லாம் கையில ஆதாரம் இருக்குமா? ஒரு மண்ணு டேட்டா கிடையாது. டேட்டாலாம் சும்மா அடிச்சு விடுறதானே. இப்ப எங்களமா அவங்ககிட்ட பேசும்போது எங்க இருக்குன்னு கேட்போம். அந்த இடத்துல சாட்சி வீட்டுல போட்டு அடிச்சா டேட்டா வரப்போகுது. பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் அது. அதனால அண்ணாமலை அவர்கள் சொன்ன புள்ளிவரம் தவறு. சசிகாந்த் செந்தில் சொன்னதுதான் கரெக்ட். உண்மையிலேயே நம்ம தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். நீட்ல எப்படி நம்மள வஞ்சித்தாங்களோ அது போலதான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்பிளையும் அந்த சிசேட்டை கொண்டு வந்து நம்மள என்ன செய்யறாங்க, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இதனால பெரும் பாதிப்புங்க. கிட்டத்தட்ட 1/3 பங்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஆகிருக்கிறோம். நான் கேட்கிறேன், இது ஹிந்தி தெரியலங்கிறது சொல்ல. நாம இங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த தமிழ் அதாவது தென்னிந்திய மாநிலங்கள்ல வடக்கேர்ந்து வந்தாங்கல்ல. இப்போ நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க, அதுல அந்த சிசாட் தேர்வு முறையில ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ தென் மாநில பிற மொழியாளர்கள், ஹிந்தி அல்லாத பிற மொழியாளர்கள் ஆங்கிலத்தை வந்து அவங்க ஒரு அந்த மொழியை வந்து அவங்க உபயோகப்படுத்த போறாங்க. அப்ப இதன் மூலியமா அவங்களுக்கு என்ன சிக்கல்கள் வந்து ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மொழி ஒரு ப்ராப்ளமா இருக்கா, அல்லது அதுல கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் சிலபஸ் தான் வந்து நம்ம தமிழக மாணவர்கள் மொழியும் அந்த ஆங்கிலம் இருக்கு பாருங்க. இப்ப உதாரணமா ஹூ இஸ் தந்தை பெரியார் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல வந்து தந்தை பெரியார் யாருன்னு தமிழ்ல கேட்டாலும் தெரியும். ஹூ இஸ் தந்தை ஃபாதர் பெரியார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஹூ இஸ் சவர்கர்னு கேட்டா சவர்கர் யாருக்கு தெரியும்? ஆர்எஸ்எஸ் காரங்க சவர்கர் தெரியும். சரி, சவர்கராக தெரியும். நம்ம வந்து கோச்ச கும்பல்ல உள்ள ஹெட்னு தெரியும். வேற எவனையாவது கேக்குறீங்கன்னு வைங்க, யாருக்கு தெரியும்? அது சிலபஸ்ல பிரச்சனை இருக்கா இல்லையா? சரி, அது இந்தி மொழியை தழுவி நிறைய புராணங்கள்லயா கேக்குறீங்க. அது புராணத்துக்கு எதுக்கு என்ன வந்துட்டு இங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி கர்நாடகால வர்றாங்களே, அவங்க எல்லாம் சரளமா அந்த கன்னட மொழி பேசுறாங்களா? கன்னடால வரவங்க சரளமா மலையாளம் பேசுறாங்களா? சரளமா தமிழ் பேசுறாங்களா? இல்ல. வர்றாங்க, கத்துக்கிறாங்க, கொச்சையா தான் பேசுறாங்க, நம்ம புரிஞ்சுக்கொள்ளதான் செய்யறோம். அது போல நீ ஓப்பனா பண்ணி கூட உங்க முழுக்க ஹிந்தி தான் பேசணும்னா கத்துக்குருவான் தேவைப்பட்டா. இப்ப எனக்கு ஹிந்தி தெரியும், உங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி கத்துக்கிற பெரிய விஷயமா? யாரு ஹிந்தி படிக்கிறா யாரும் சொன்னாங்களா? ஹிந்தி மொழியே படிக்க தலை யாராவது சொன்னாங்களா? எனக்கு 5 மொழி நான் பேசுவேன், தேவைப்பட்டா படித்துக் கொள்வான். ஏன் திணிக்கிறான்னு கேக்குறோம். இந்த அடிப்புலதான் நம்ம கேட்கறது. அந்த எக்ஸாம்ல வந்து சிசெட் எக்ஸாம்ல இந்த பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே படிச்சு காட்டுறேன். இது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு, the comprehensions part of CSAT was only in English and Hindi.
many candidates who passed the general studies paper has failed to clear CSAT because it created an aptitude based hurdle. இதான சொல்றாரு. இது தப்பா ஒண்ணு சொல்லலையா? நீங்க இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் வச்சிருக்கீங்க, அதுல ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின்ஸா வச்சிருக்கீங்க, அதாவது சூஸ் த பெஸ்ட் மாதிரி. அது வந்து எங்களுடைய சிலபஸ்ல இல்லையே. எங்களுடைய சிலபஸ்ல இல்லாத ஒரு ஜென்ரலா கேட்டாலும் பரவாயில்ல, சம்பந்தப்பட்ட பிராந்திய விஷயத்த கேட்டா யாருக்கு தெரியும்? அப்ப சிலபஸ்ல கொண்டாங்க. சரி, ஏற்கனவே எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணிட்டான்ல. இப்போ சிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டானாங்க இல்லையா? சென்ட்ரல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆயிட்டான், அவனை அலோவ் பண்ண வேண்டியதுதானே? அவரையா திரும்ப ஒரு ஃபில்டர் பண்றீங்க? அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப ஏதோ ஒரு மேட்ரு இதுல இருக்கிறது. சிஎஸ்சி எக்ஸாம் வந்து இந்தியா ஃபுல்லா உள்ள எக்ஸாம்னா தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய உள்ள வர்றாங்க, சவுத் இந்தியா ஆளுக்கள் உள்ள வர்றாங்க. இவங்களை தடுக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு டிபிக்கலான கொஸ்டினை கேட்டு அதை மறைக்கணும். அதுல வேற பாத்தீங்கன்னா அந்த ஓம் பிர்லா சபாநாயகருடைய மக வந்து ஒரு ஒரு ஆக்டர் இது மாதிரி உள்ளவங்க, மாடலிங், அவங்க எப்படி பாஸ் பண்ணாங்க சிவில் சர்வீஸ்ல? ஒரே இதுல பாஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பாஸ் பண்ண முடியுது? அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லவே தெரியவில்லை. இப்ப எங்க அப்பா குதிரைக்குள்ள வருதா இல்லையா? ஏற்கனவே நீட் எக்ஸாம் உடைய பேப்பர்லாம் லீக் ஆச்சு. அப்போ அந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொல்வது போல சிசாட் என்பது வந்து எப்படி இங்க நீட் போலவோ அதே போல கியூட் போலவோ எப்படி வந்து நம்ம மாணவர்களை வந்து ஃபில்டர் பண்ணி எப்படி வெளியே தள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் வந்து அப்படித்தான் இருக்கிறது. இதைத்தான் சொல்கிறார். இத வந்து பாயிண்ட வந்து சசிகாந்த் செந்தில் பிடித்தாங்க, இங்க பதறாங்க. ஏன்னா இது வந்து ஈஸியா விளக்க முடியாது. முடிந்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு விளக்கி இருக்கிறேன். உங்க கேள்வி ரொம்ப டெப்தான கேள்வி, எத்தனை பேருக்கு புரியும் என்று தெரியவில்லை. இப்படி நம்ம வந்து இதுக்கு உள்ள நிறைய மேட்டர்கள் இருக்கு, இதுக்கு உள்ளயும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதுல சில கேஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் எப்படி நீங்க வந்து பிக்ஸ் பண்றீங்க? ஓகே, நெகட்டிவ் மார்க்ஸ் இதெல்லாம் அதுல உள்ளடங்கிய கூடிய விஷயங்கள். இப்ப இதன் மூலமா என்ன வந்து நிலைநாட்ட விரும்புது மத்திய அரசு? ஏன்னா அதிகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து தன்னுடைய ஆட்களாக இருக்க வேண்டும் குறைப்பதற்காகவா? ஆமா, பக்காவா குறைச்சிட்டாங்க. குறைப்பதற்காக இல்ல, குறைத்து விட்டார்கள். கண்ணுக்கு தெரியாம நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர்ஸ் வந்து வரவிடாம எப்படி ஆக்குனாங்களோ பாத்தீங்கன்னா, பறந்து விரிந்த எங்க போனாலும் வந்து தமிழ்நாடு டாக்டரா தான் இருக்கிறான். அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து எப்படி கை வைத்தார்களோ அது போல இப்ப இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கை வச்சிருக்காங்க. அவ்வளவு இருக்கட்டும். ராணுவ மிலிட்டரி வந்து ரெக்ரூட்மெண்ட், அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. அடுத்து தனி காணொலி. அது ரெஜிமெண்ட், தமிழ் ரெஜிமெண்ட் வந்து அந்த அளவுக்கு கார்கில் போல எல்லாம் வந்து வீர தீரமாக போரிட்டவருங்க. இப்போ லேட்டஸ்டா உள்ள லாஸ்ட் 11 வருஷத்துல உள்ள அந்த ரெக்ரூட்மெண்ட் பேசுமா? ராணுவத்துல ரெக்ரூட்மெண்ட், ராணுவத்துல ஆள் எடுத்தாங்கல்ல, தமிழ்நாடு எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம்? இல்லையே, ரொம்ப கம்மி. காங்கிரஸ் விட ரொம்ப டெக்ளைன் ஆயிருக்கிறது. அப்ப இது ஏதோ திட்டமிட்ட ஒரு பழிவாங்க நடவடிக்கையா தான் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அந்த டேட்டாவை எடுத்து போட்டிருக்காரு, அண்ணாமலை பதறாரு. ஓகே சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விளக்கியமைக்கு மிகுந்த நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.